படாத பாடுபடுத்திட்டாரு கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சனி பகவான் வேற ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ நிறைய அழுத்தங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடித்தவங்க ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குன்னா இந்த வருடம் அந்த கருத்து வேறுபாடு விலக போகுது. ஜனவரி மாதம் முதல் இவங்க வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே வீடு கட்டுவதாக இருந்தால் கட்டும். அந்த அடிப்பாத வலி, அப்புறம் கால் வலி, இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து இவங்க மீள்வதற்கான ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026ங்கிறத நம்ம சொல்லலாம். அதேபோல் நம்ம மீனராசி என்பவர்களில் அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பாசத்தில் மிகுதியானவங்க, அதே மாதிரி பரந்த மனசு உள்ளவங்க நம்ம மீனராசிக்காரங்க, இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நிகழுமா சார்? இந்த 2026 நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ரொம்ப நாளாக தன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடாதா, தன்னுடைய மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேறாதா, தன்னுடைய மனசில் உள்ள கவலையெல்லாம் நீங்கிறாதான்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசிக்கிறாங்க சார். ஏற்கனவே ராகு வந்து மீனராசியிலிருந்து படாத பாடுபடுத்திட்டாரு கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சனி பகவான் வேற ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ நிறைய அழுத்தங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், வண்டி வாகனங்களை போகும்போது கீழே உள்ள வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் கடந்த காலங்களில் நம்மளுடைய மீனராசிக்கு கடந்து வந்த கரடுமுரடான பாதை தான் மீனராசி தான். ஸோ அப்படிப்பட்ட அழுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையிலும் வெளிச்சம் இருக்குயா, நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய மீன ராசிக்கு அற்புதமான செயல்பாடுகளை செய்து கொடுக்க போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் சார். ஸோ அருமையாக சொன்னீங்க சார். சார் மீனராசி பெண்களுக்கு திருமணம் எந்த அளவுக்கு கைகூடுன்னு கேட்டிருக்காங்க சார் நேரம் ஒருத்தரங்க. சார் மீனராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக உண்டு சார். திருமண பாக்கியம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடித்தவங்க ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குன்னா இந்த வருடம் அந்த கருத்து வேறுபாடு விலக போகுது. ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. அதன் மூலமாக இவங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்போகிறது என்பதை சொல்லலாம் சார். சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி வந்து ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அவரை வந்து புது வீடு வாங்குறது நல்லதா இல்லை கட்டுறது நல்லதா, எப்போ தொடங்கலாம் அதை பற்றி கேட்டிருக்காங்க சார். சார் மீனராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா புதன் நம்முடைய மிதுன ராசியாக வரும். அப்போ மிதுன ராசியில் வந்து யார் இருக்கான குரு பகவான் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல இவங்களுடைய ராசியின் அதிபதியே அமர்ந்திருக்கிறதுனால உறுதியாக ஜனவரி மாதம் முதல் இவங்க வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே வீடு கட்டுவதாக இருந்தால் கட்டலாம். ஜூன் மாதத்துக்கு மேலே வீடு கட்டின வீடை விலைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2ல் எதுனாலும் செய்யலாம் சார். ஆட்டோமேட்டிக்காக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாற்றத்துக்குரிய ஏற்றம் உண்டுங்கிறத நம்ம சொல்லலாம் சார். இன்னொரு கேள்வி சார், சொல்லுங்க. மீனராசி பெண்கள், அதாவது இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? சார் மீனராசி பெண்கள் அப்படின்னாலே குடும்பத்தை அப்படியே இந்த கோழி குஞ்சு, காகை எல்லாமே அப்படியே ஒன்னோடு அணைச்சி கொண்டு போகிறாங்களோ அதே போல் தன்னுடைய குடும்பத்தை எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த தடுமாற்றம் வந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, நம்மளுடைய கணவருக்கு அந்த கஷ்டம் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி அப்படியே ஒரு அரவணைப்பில் கொண்டு போவாங்க சார். ஏன்னா சுக்கிரன் இங்கே தான் சார் உச்சம் அடைகிறார். அப்போ சுக்கிரன் உச்சம்னாலே பெண்கள் தான். பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போவாங்க. ஆனால் அந்த பாதுகாப்பில் எத்தனை பிரச்சனை வருது, எத்தனை போராட்டம் வருதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அவங்க போய் ஒரு கண்ணாடியை வச்சுட்டு நீ இந்த குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறம்மா, நீ எவ்வளோ தூரம் போராடுற அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா கண்ணாடி வெடித்து செதறியும் சார். ஆனால் வெளியே அவங்க சொல்லவே மாட்டாங்க.
அப்போ அவ்வளோ மன அழுத்தங்கள், அவ்வளோ போராட்டங்களை, இந்த எதிர்மறையான விஷயங்களை சகிச்சு கொண்டு வாழக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு ஒரு இனிமையான ஒரு வருடமாக, ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம் சார். சார் அருமையாக சொன்னீங்க சார். எனக்கு மனசில் இன்னொரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள் சார். இப்போ சனி பகவான் வந்து மீனராசிலாம் சார் இருக்காரு. ஆமாம் சார். ஸோ அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார்? சார் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறனால தான் இவங்களுக்கு அடிப்பாதம் வலி இருந்துக்கிட்டே இருக்கு சார். அந்த அடிப்பாத வலி, அப்புறம் கால் வலி, இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து இவங்க மீள்வதற்கான ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026ங்கிறத நம்ம சார். நம்ம இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, சொல்லு. 2026ல் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சார், நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக 2026ல் ஜூன் மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் என்பது உறுதியாக உண்டு. ஒன்று ஜூன் மாதத்துக்குள்ளே குழந்தை கையில் கிடச்சிரும், இல்லை ஜூன் மாதத்துக்கு மேலே குழந்தை உருவாகும் என்பதை நம்ம தெளிவாக சொல்லலாம். அதனால் குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயத்தில் கவலைப்படவே தேவையில்லை. இவங்களுடைய ராசியின் அதிபதி குருவே இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் அடையும் போகிறார். அப்போ ஒரு வில் பவர் கூட போகுது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளை பெற்றெடுத்த மகராசிகள் சந்தோஷம் அடைய போகிறாங்க. ஆண்களுமே தன்னுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடமாக இருக்கும் சார். சார் அருமையாக சொன்னீங்க சார். சார் என்னோட இன்னொரு கேள்வி, மீனராசிக்காரங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த 2026ல்? சார், நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த 2026ல் ஒருநிலைப்படுத்தின மனநிலையை உருவாக்கிக்கிறோம் சார். பல இடத்துலேருந்து பலவிதமான கருத்துக்கள் வரும், பலவிதமான விஷயங்களை செயல்படுத்த சொல்லுவாங்க. இவங்க சனி பகவான் ராசியில் இருக்கனால நிறகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நிறகுடம் தழும்பாத மாதிரி யாரோடைய பேச்சையும் அதிகமாக காதில் வாங்காமல் இவங்க மனசு என்ன நினைக்குதோ அதை வெளிப்படையாக உண்மை தன்மையில் இவங்க செஞ்சாங்கன்னா வெற்றியாளர்களாக வருவாங்க. அதேபோல் நம்மளோட மீனராசி அன்பர்களில் அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரசாங்க வேலையில் இருக்கவங்க வேலையில் உண்மையாக இருந்தாங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் அடைவாங்க. வேலையில் ஏதாச்சும் தவறான செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் ஆவாங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. 2026ல் நம்ம மீனராசிக்காரங்க எந்த தெய்வத்தை இருக்கமா பிடிச்சிக்கிட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க சார்? ஸோ நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த 2026ல் மதுரை மீனாட்சி அம்மனை எந்த அளவுக்கு கைப்பற்றிக்கிறாங்களோ, தாயே நீ தான் உறுதுணை, காலையில் எந்திக்கும் போது கூட மதுரை மீனாட்சி அரசாளும் தாயே என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் பாதுகாத்துக்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சார், இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும். எவ்வளோ பெரிய தடைகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாகி விடுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போல் மதுரை மீனாட்சி அம்மனை வந்து இந்த வருஷத்துக்கு 2 முறை போய் அவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத, துயரங்கள் இல்லாத ஒரு சிறப்பான வருடமாக இவங்கள் பெறுவார்கள் என்பது உண்மை சார். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த 2026ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதை கேட்டுக்கலாமா, அதை கேட்டுக்கலாமா, நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.